ஒருவரை மன்னிப்பதனால் அவருடைய தவறை நியாயப்படுத்துகிறோம் என்று அல்ல, தவறு செய்தவருக்கு மனமாற்றத்தின் கதவை திறந்து வைக்கிறோம் என்ற அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லும் ஒற்றை பாடம், எல்லையற்ற மன்னிப்பு வேண்டும். ஒரு குறுகிய எண்ணம் அல்ல, எல்லையற்ற மன்னிப்பு தேவை. யூதர்களுடைய பின்னணியில்தான் இன்றைய நற்செய்தியை நாம் யோசிக்கணும். பேதுரு இயேசுவிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், 7 முறை மறைக்குமா மன்னிக்க வேண்டும் என்று. ஏன் அதை கேட்டார் அப்படின்னா, தொழுகை கூட போதனையின்படி, ரபீனிக்கல் ட்ரெடிஷன் சொல்கிறோம்ல, அது தொழுகை கூடத்தினுடைய போதனைப்படி ஒரு நாளைக்கு ஒருவரை 3 முறை மன்னித்தாலே போதுமானது என்று ஒரு ட்ரெடிஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு இங்கே பாரு, அதையும் கடந்து போய் கேட்குறார், 7 முறை வரைக்குமா என்று சொல்லி. இயேசுவினுடைய பதில் எப்படி போகுது? 7 முறை என்றல்ல, 7 முறை 70 முறை என்று சொல்லி முடிக்கிறார். இங்கே 490 முறை என்று கணக்கு போடக்கூடாது. இங்கே கணக்கு போடல, மன்னிப்பதற்கு எந்த எல்லையோ கணக்கோ இல்லை என்று சொல்லுகிறார். இங்கே கணக்கு போட்டு பார்க்கல, மன்னிப்பதற்கு எல்லை இல்லை, அதுதான் எல்லையற்ற மன்னிப்பு என்று சொன்னோம். இந்த இதை சொல்லிட்டு தான் அடுத்து உதாரணம் கொடுக்குறார். 10,000 தாலந்து கடன், 100 தெனாரியம் கடன், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறார். 10,000 தாலந்து கடன்னா 10 தலைமுறைக்கு கூட அடைக்க முடியாது, அவ்வளவு அமௌண்ட் அது. 100 தாலந்துங்கிறது கம்மி, 100 நாள் ஊதியம், 100 தெனாரியம்ங்கிறது 100 நாள் ஊதியம். இங்கே 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே 100 நீ மன்னிக்கும்ல அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். கடவுளின் மன்னிப்பே நமது மன்னிப்புக்கு அடிப்படை, மறந்துடாதீங்க. அதுதான் 100, நம்முடைய மன்னிப்பு 100, கடவுளுடைய மன்னிப்பு 10,000. அதையே கடவுள் மன்னிக்கிறார், நீ இதை மன்னிக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு. கடவுளுடைய மன்னிப்பை பெறணும்னா நமக்கு ஒரு பெரிய நிபந்தனை இருக்குது, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். இந்த நிபந்தனை நடந்தால் தான் அது நடக்கும். அப்படின்னா யோசிங்க, அடுத்த நிலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, விண்ணுலகில் இருக்கிற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குற பொழுதே சொன்னார், தீமை செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித சின்னப்பர் சொல்லும் பொழுது 4:32 சொல்கிறார், கடவுள் கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் மன்னிச்சிருவாங்களா அப்படின்னா கிடையாது. அதனால தான் காந்தி சொன்னார், பலவீனமானவர்களால் மன்னிக்க இயலாது, மன்னிப்பு என்பது வலிமையானவர்களுடைய அடையாளம் என்று சொல்கிறார். மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் நம்முடைய நன்மைக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மன்னிப்பது நம்முடைய நன்மைக்கு. இதை புரிந்து கொண்டாலே நாம் எல்லையற்ற அளவுக்கு மன்னித்து விட்டு செல்ல முடியும். நம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவை போல் மன்னிக்கத்தான் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.